நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவியின் கனிகள் இருக்கிற அன்பு பத்தி தான் பார்க்க போறோம். ஆவியின் கனிகள்ல அன்பு முதல் இடத்துல இருக்கு. ஏன் அன்பை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கணும்? ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அன்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல நம்ம யுத்த சத்தத்தை கேள்விப்பட்டிருக்கோம். சமாதான குறைச்சல் ஏற்படுத்துற பல நிலைமைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆண்டவர் நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, அன்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அன்பை பத்தி ஒரு விவரமாக ஒரு அதிகாரமே இருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, அன்பை பத்தி, அன்பின் தன்மையை பத்தி சொல்லிருப்பாங்க. வசனத்தை பார்க்கலாம். நான் மனுஷர் பாஷையையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த 2வது வசனம் என்ன போட்டிருக்காங்க, நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தும் அன்பு நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்றத போட்டிருக்காங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த மாதிரியான வசனங்கள் 13ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர்ல போட்டிருக்காங்க. ஆண்டவர் நம்மளுக்கு அன்ப நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தா, யோவான் 13, 34, 35 வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 13, 34, 35 வசனங்கள்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கட்டளையாக அன்பை நம்ம கட்டளை எடுக்கிறார். இதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து 32ஆம் வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்ம ஆண்டவரையோட சீஷர்களாக இருக்கணும் அப்படின்னா, பல ஜனங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கும் போது, ஏன்னா பல மக்கள் புறஜாதியார் எத்தனையோ இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல நம்ம ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் செய்கிற செயல்கள், ஆண்டவர் வழிகள் நடக்கும் போது நம் மீது ஒரு வித்தியாசம் காணப்படும். அன்பு அது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். என்னன்னா ஆண்டவர் அன்பு முக்கியமா இங்க என்ன சொல்றாரு, இந்த வசனத்துல கட்டளையாக நமக்கு கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் யோவான் 15, 12 வசனத்தில் பார்க்கலாம். நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்ற கற்பனை கொடுக்கிறேன். இந்த எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் கட்டளையா கொடுத்தாரு, அப்புறம் கற்பனைகளையாகவும் நம்ம கொடுத்திருக்கிறாரு. இது அநேகமா அன்பை பத்தியான ஒரு நிறைய விளக்கங்கள் நம்ம வேதத்துல இருக்கு. அதே மாதிரி லூக்கா 6:35 அதிகார வசனம் பார்க்கலாம். லூக்கா 6:35 வசனத்துல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றியற்றவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, உங்கள் சத்துருக்கள், நம்ம எத்தனையோ பேர் பகைப்பாங்க, நம்மளை எத்தனையோ பேர் நமக்கு எத்தனையோ எதிரிகள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களை நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் நேசிக்கிறவர்களாக, அவன் ஸ்நேகிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத இங்க ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வாழ்றோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நான் எதுவும் சர்ச்சுக்கெல்லாம் போறோம், நிறைய ஆண்டவரை பத்தி வசனம்லாம் கேட்கிறோம், ஆனா இவர் கட்டளை கை கொள்றோமா, அவர் கற்பனைகளை கை கொள்றோமா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும். அப்புறம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கலாம். அன்பை பத்தி ஆண்டவர் நம்ம அன்பில்லாதவா இருந்தா நம்ம யாரு அப்படின்றது யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்றாரு.
அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்றாரு. அன்பு இல்லைன்னா நீ வந்து என்னை அறியவே இல்லை அப்படின்றதுக்கு 1 யோவான் 4:8 சொல்றாரு. அதே 1 யோவான் 4:7 பார்க்கலாம். 1 யோவான் 4:7 அது என்ன சொல்றாருன்னா, அன்பு இருந்தால், அதாவது இப்ப முன்னாடி அதுக்கு 8வது என்ன சொல்றாரு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பாக இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுவோம் அப்படின்றது வந்து சொல்றாரு. நம்ம அன்பா இருக்க போறோமா இல்ல தேவனை அறியாத ஜனமாக இருக்க போறோமா? கிறிஸ்துவாகிய நாம் இந்த மோசமான காலங்கள் எத்தனையோ இடங்கள்ல நம்ம யுத்தங்களின் சத்தத்தை கேள்வி கொடுக்கிறோம். எத்தனையோ நேரங்கள்ல அன்பு இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பைபிள்ல போட்டிருக்கிற மாதிரி வெளிப்படுத்தல் அதிகாரத்துல யுத்தங்களின் சத்தத்தை நீங்க அறிவீர்கள் கேள்விப்படியும் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்பை பற்றி அன்பாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம் சந்ததியான நாம் அன்புள்ளவர்களாகவும் ஆண்டவரை அறியாத ஜனமாக இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய வழியில நடக்கிற ஜனமாகவும் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற ஒரு நல்ல சீசர்களாக இருப்போம் அப்படின்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம். நம்ம எத்தனையோ நேரங்கள்ல பகைக்கிறவங்க நம்மளும் பகைச்சிருப்போம். நம்ம எத்தனை பேர் வந்து போடா நீலாம் எதுக்கு சொல்லிப்பாங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம அவங்க வெறுத்திருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பகைக்கிறவரை ஆசீர்வதியுங்கள், அவங்க நன்மை செய்யுங்கன்றாரு. நம்ம அதே மாதிரி ஆண்டவருடைய வழியை ஆண்டவருடைய கற்பனைகளை கையில் எடுத்து ஆண்டவரை போல ஆண்டவரை பற்றி பல இடங்கள்ல சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாகுவோம். ஆமென்.